வணக்கம். தற்பொழுது கிடைத்த செய்தி ஒன்று. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித்த ராஜபக்ஷ சற்று முன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை ஒன்றிற்காக வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் சட்ட ரீதியான காரணங்களினால் அவரால் முன்னிலையாகாத முடியாது என ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்த நிலையிலேயே இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாக இருந்தார் யோசித்த ராஜபக்ச. இந்த நிலையில் முதற்கட்ட வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த விசாரணை என்னவென்று பார்ப்போமானால், இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை பயிற்சி கல்லூரி ஆகியவற்றுடன் அவர் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஆஜரான நிலையில் தான் யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கொழும்பு நீதிமன்றத்தில் நீதவான் அவர்களிடம் முன்னிலைப்படுத்தப்படுவார். அதன் பிறகுதான் அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லையா என்பது குறித்தான செய்திகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த செய்திகள் கிடைத்தவுடன் உங்களுக்கு அறிவித்தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த செய்தியை நாங்கள் மீண்டும் பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ஷ சற்று முன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். இந்த செய்தி தொடர்பான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் தமிழ்வின் மற்றும் லங்கா செய்திகளுடன் இணைந்திருக்கிறார்.